3 முடிச்சு. இன்னைக்கான 3 முடிச்சோட அப்டேட்டிங்கான வீடியோஸ்ல என்ன இன்ட்ரெஸ்டிங்கா நடக்க போகுது அப்படின்னு தான் இந்த ஒரு வீடியோல வந்து பார்க்குறோம். நம்ம சூர்யா சார் இருந்துகிட்டு வீட்டுக்கு வந்து வராரு. வந்தவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அப்படியே தடுமாறி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, உள்ற மாரி வந்து வராங்க. ஸோ உடனே பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம சுந்தரவல்லி அவங்க அம்மா வந்து நம்ம சூர்யா சார் வந்து பிடிக்க போறாங்க. தயவு செஞ்சு கையெடுத்துருங்க அப்படின்னு சொன்ன உடனே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம சுந்தரவல்லிக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிப்போச்சு. என்னடா இப்படி பேசுற? நான் உன்னோட அம்மாடா அப்படின்ற மாரி வந்து பேசுறாங்க. ஏன்னா நான் உன்ன டச் பண்ண என்ன பூச்சி விடுற மாரி இருக்கா? அப்படின்னு வந்து கேட்கவும், பூச்சி இல்ல. பூச்சி ஊர்ற மாரி வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொன்னதும் நம்ம சுந்தரவல்லிக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க முகமே வந்து அப்படியே வந்து மாறி போச்சு. ஏன்டா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க ஏதோ ஒரு வேலை செஞ்சிருக்காங்க. ஸோ அந்த ஒரு வேலை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சூர்யா சாருக்கு வந்து தெரிஞ்சிருக்குன்னு நெனைக்கிறேன். ஏன்னா, நம்ம இங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நந்தினிய திட்டுறது வந்து அவருக்கு சுத்தமா புடிக்கல. அதனால கூட இந்த மாரி பேசியிருக்கலாம்னு நான் நெனைக்கிறேன். அது மட்டும் இல்லாம, இங்க என்னடா நம்ம பையன் இப்படி இருக்கானே! ஸோ நம்ம இப்படி என்னென்னவோ பண்ணிட்டுருக்கோம். ஆனா, இங்க நம்ம பையன் நம்மளே வெறுக்கிற மாரி வந்து ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, கோயிலுக்கு வந்து போறாங்க. ஸோ, அங்க வந்து போயிட்டு வந்து நம்ம பையன் பேர்ல அர்ச்சனை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கோயில்ல போயிட்டு வந்து அர்ச்சனை வந்து பண்ண போறாங்க. ஸோ, அர்ச்சனை பண்ணும்போது சூர்யா அவன நட்சத்திரம் அப்படின்னு சொன்ன உடனே பக்கம் இன்னொரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ ஒரு யாகம் ஒண்ணு நடத்தணும் சூர்யா அப்படின்ற பேர்ல இந்த நட்சத்திரத்தில அப்படின்னு சொன்ன உடனே யார்ரா அது அப்படின்னு வந்து திரும்பி பார்க்குறாங்க. ஸோ, ஆக்சுவலி இவங்க முன்னாடி இவங்கள பார்த்துருக்க மாட்டாங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ, யாரா அப்படின்னு பார்த்தா இங்க அர்ச்சனா தான் இந்த வேலைய வந்து செஞ்சுட்ருக்காங்க. ஸோ, இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சூர்யா சார் ரொம்ப பிடிக்கும் இல்லையா? ஸோ, அவங்க அம்மாகிட்ட கொஞ்சம் இம்ப்ரெஸ் பண்ணா எல்லா விஷயமும் நடந்துரும். அவங்க அப்பாகிட்டயும் ஒண்ணும் இல்ல, மத்தபடி ஒண்ணும் இல்ல. ஸோ, அந்த வீட்ல வந்து இவங்கள இம்ப்ரெஸ் பண்ணா போதும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கோயில்லயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம சூர்யா சாருக்காக வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இவங்க வந்து அந்த யாகம் நடத்துறது. ஸோ, அவங்களுக்கு கொஞ்சம் இதுவா தெரியுது. இந்த மாரி பொண்ண விட்டு போட்டு அந்த வேலைக்காரி பொண்ண போயிட்டு கல்யாணம் பண்ணியிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இங்க இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இங்க நம்ம சூர்யாவோட அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கடுப்பா இருக்கு. என்ன பண்றது? ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெரிய இடத்துல கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவங்க எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா அந்த மாரி விஷயம் எதுவும் இங்க ஒண்ணும் நடக்கல. ஸோ வேலைக்கார ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணியிருக்கானே அப்படின்ற ஒரு தாட்ல மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இங்க வந்து சுந்தரவல்லி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இங்க சுந்தரவல்லி வந்து எப்படியாச்சும் இந்த நந்தினிய வந்து தொரத்திட்டு நம்ம பையனுக்கு வேற கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்றதுல வந்து ரொம்ப குறியா இருக்காங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாரியே ஒரு ஆப்ஷனும் இங்க வந்து கிடைச்சிருக்குன்னு நெனைக்கிறேன் அவங்களுக்கு. ஸோ இதுக்கு மேலயாச்சும் பார்க்கலாம். நம்ம சுந்தரவல்லி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஸோ இங்க வந்து ரொம்பவே ஜாக்கிரதையா வந்து நந்தினி இருந்தா மட்டும் தான். ஸோ அவங்க வந்து அந்த குடும்பத்தில வந்து இருக்க முடியும். ஏன்னா, ஆல்ரெடி வந்து நம்ம சூர்யா சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஏதோ குடுத்துட்டாய்ங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆல்ரெடி ஒரு பழி வந்து போட்டாச்சு. அது மட்டும் இல்லாம அந்த வீட்ல இருக்கவங்க பொண்ணோட ஹஸ்பண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இதுக்கு காரணம் அப்படின்ற மாரி வந்து இது பேசுனதுனால வந்து அவங்க வீட்ட விட்டு வேற போறேன்னு வந்து கிளம்பிட்டாய்ங்க. இதுக்கு மேல என்ன பண்ணுவாங்க? ஸோ, அவங்களும் வந்து தனியா இருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ, இனிமே சூர்யா சார் குடிக்கக்கூடாது அப்படின்றதுல நம்ம நந்தினி ரொம்பவே குறியா இருக்காங்க. என்ன இங்க சூர்யா சார் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அது எதையுமே கன்சிடர் பண்ணாம, அவர் பாட்டுக்கு வந்து ஜாலியா இருக்கணும் அப்படின்றதுல மட்டும் தான் இவரு நெனைக்கிறாரே தவிர, மத்தபடி இவர் வந்து நம்ம குடிக்கக்கூடாது, கரெக்ட்டா இருக்கணும் அப்படின்ற மாரி ஒரு இதில கூட வந்து இவரு இல்லவே இல்ல. ஸோ, இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? வந்து கீழ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பாய் பாய் காய்ஸ்.